அமைதிப்படை நடிகையுடைய இப்ப ரீசென்ட்டா இருக்கக்கூடிய வீடியோக்கள், புகைப்படங்கள்லாம் பார்க்கும்போது, "என்னடா இது?" அப்படின்ட்டு வாழ்க்கைய நெனச்சு நமக்கே கோவம் வருதுங்க. ஏன்னா, அமைதிப்படை படத்துல எப்படி அந்த அமாவாசை கதாபாத்திரம், மணிவண்ணன் கதாபாத்திரம், அந்த படத்துல இருக்கக்கூடிய ரஞ்சிதா கேரக்டர்லாம் பெருசா இருந்துச்சோ, ஒரே ஒரு நிமிஷ காட்சியில வந்திருப்பாங்க ஜெயா வாகினி அப்படின்ற நடிகை. அதாவது ஓட்டு எண்ணிட்டு அனௌன்ஸ்மென்ட் பண்ணிட்டே இருக்கும் பொழுது, அப்படியே மணிவண்ணன் அவர்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டா வந்திருப்பாங்க. அவங்க தான் அமாவாசை கால் இடிக்குது, தள்ளி உட்காருனோனே, கைய போட்டுக்கட்டுமா அப்படின்னோனே பக்கத்துல இருப்பாங்க இல்லையா? அவங்க தான் வந்துட்டு ஜெயா வாகினி. இது மாதிரி அவங்க நெறைய படங்கள்ல நடிச்சிருக்காங்க. சீரியல்ல நடிச்சிருக்காங்க. அம்மாவா தமிழ் படங்கள்ல நடிச்சிருக்காங்க. தெலுங்குலயும் நடிச்சிருக்காங்க. இப்படி அவங்க நிறைய படங்கள் நம்ம கண்ணு முன்னாடி குடுத்துருக்காங்கங்க. ஆனா அவங்களுடைய இப்ப இருக்கக்கூடிய நிலைமை நம்மள வந்து ரொம்ப ஃபீல் பண்ண வைக்குது. ஏன், எதுக்கு அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா, ஜெயாவாகினி அவர்கள் தமிழ்ல குறிப்பிட்ட சில படங்கள் நடிச்சிருந்தாலும், தெலுங்கு பக்கம் நெறைய படங்கள் குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம, அவங்க நாகேஸ்வர் ராவ் இருக்கார் இல்லையா? அவரோட 2019ல நடிச்ச ஒரு படம், அவங்களுக்குன்னு அவங்க நடிப்பு திறமைய பறைசாற்றுச்சுன்னே சொல்லலாம். எல்லாமே நல்லா போயிட்டு இருந்த சமயத்துல, அவங்களுக்கு உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு. என்னன்னு செக் பண்ணி பார்த்தோம்னா, மார்பக புற்றுநோய். எப்பவுமே நடிகைகள தேவதையா கொண்டாடுவாங்க. கிரஷ் மெட்டீரியலா பார்ப்பாங்க. அக்காவா பார்ப்பாங்க. நம்ம வீட்டு பொண்ணா பார்ப்பாங்க. ஆனா, அவங்களுடைய அந்த உடல் சிதைந்து உருக்குலைந்து இருக்கக்கூடிய நிலைமை இருக்கு இல்லையா? அத தாண்டி இந்த உலகத்துல வேற வேதனையே கிடையாதுன்னே சொல்லலாம். ஒரு மனுஷனுடைய அந்த வேதனைய பார்க்கவும் முடியாம, அத யாருமே அறிய முடியாம, அது ஒரு கொடூரமான நிலைமைங்க. அதுதான் இப்ப அவங்களுடைய நிலைமையா இருந்துட்டு இருக்கு. இப்ப கூட அமைதிப்படை ரிலீஸ் வந்தாலும், ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டலா மாத்திருப்பாங்க. படம் நையாண்டியோட அந்த படத்த எத்தன வாட்டி வேணாலும் திருப்பி பார்க்கலாம். அதுல இருக்கக்கூடிய அந்த காட்சி அம்சம் எப்ப இருக்க அரசியலையும் ரிலேட் பண்ணிக்கிற மாரி இருக்கும். உலக சினிமானே சொல்லலாம். ஆனா, அந்த படத்துல நடிச்சிருக்க ஒரு நடிகையுடைய நிலைமை இப்படி இருக்கேன்னு நெனைக்கும் பொழுது ரொம்ப வருத்தமா இருக்குங்க. அமைதிப்படை படம் நமக்குன்னு நெறைய மெமரீஸ் குடுத்துருக்கும். அந்த நடிகைய நம்மள ஞாபகம் வச்சிருக்கோம். அவங்க நடிச்சிருக்கக்கூடிய சீரியல், நிறைய படங்கள் நம்ம பார்த்திருப்போம். ஆனா, அவங்க உடல் நலம் இப்ப வீக்கா இருக்குன்னு நெனைக்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்குங்க. ஸோ நீங்க இத பத்தி என்ன நெனைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.